இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அல்டிமேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜீரா ரைஸ் வித் ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 to 6 hours ராஜ்மா சோக் பண்ணி வச்சுருந்தது. அதை தான் இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 to 6 hours நான் ஊற வச்சுருந்தேன். இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதனோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 விசில் நல்லா விடுங்க. ராஜ்மா நல்லா குழைய வேகட்டும். அடுத்தது ஜீரா ரைஸ்க்கு நம்ம ரைஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணால் நார்மல் ரைஸே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. பட் பாஸ்மதி ரைஸ் தான் ஜீரா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ரைஸே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வந்தாச்சு. இது ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அடுத்தது நம்ம தக்காளி நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு 4 இந்த மாதிரி நம்ம 4 கட் பண்ணி அதில் போட்டிருக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு 5 to 10 minutes நல்லா வேகட்டும். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பட் இன்னமும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினது இங்கே ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதனோட பச்சை வாசனைலாம் போகட்டும். போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லையா, அதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஏன் தக்காளியை இப்படி வேக வச்சு அரைக்கிறோம் அப்படின்னா அப்போது தான் அதனோட திக் கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். நமக்கு இல்லை அப்படின்னா கிரேவி தனியாகவும் தண்ணி தனியாகவும் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி இதிலேயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதனோட இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வேக விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 7-8 விசிலுக்கு மேலே விட்டு அந்த ராஜ்மாவை எடுத்து நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மா பாருங்கள் நல்லா குழைய வெந்திருக்கு. இந்தளவுக்கு நமக்கு வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம அழுத்தி இப்படி விடும்போது அந்த குழஞ்ச ராஜ்மா நல்லா இன்னமும் குழஞ்சி நல்லா அந்த கிரேவியோட நல்லா மெர்ஜ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இதனோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா நம்ம இப்படி அழுத்தி கொஞ்சம் விட்டும் போது அதனோட திக் கன்சிஸ்டன்சியும் நல்லா வரும். இப்படி விட்டுக்கோங்க நல்லா. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்காக நம்ம திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சுக்காக ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மெல்ட் பண்ணாத பட்டர். இது வந்து இந்த சூடுலேயே வந்து மெல்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றினாலும் ஓகே. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது வாங்க எப்படி ஜீரா ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் தண்ணி வந்து இங்கே காய வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து விட்டுக்கலாம். நம்ம ஆயில் எதுக்கு விடுறோம் அப்படின்னா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ஊற வச்ச ரைஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம அதில் வந்து போட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ரைஸ் எப்படி வடிப்போமோ அதே மாதிரி தான். ரைஸ் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 95% அளவுக்கு வந்து நல்லா வெந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இல்லை நான் குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா வந்து 1க்கு 2 தண்ணி வச்சு நல்லா வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க அதை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜீரா ரைஸ் வந்து செய்யறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆகினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறைய ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சதும் உடனே வந்து நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஜீரகம் சீக்கிரம் கருகிடும். அதனால் வந்து டக்குன்னு வந்து கொஞ்சமாக சாதம் ஃபஸ்ட்டு விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ரிமைனிங் மீதி சாதத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா சாதமும் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு சாதம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஆயிலெல்லாம் விடுறோம். இந்த அளவுக்கு வந்து நல்லா உதிரியாக இருக்கும்போது தான் வந்து ஜீரா ரைஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவி விட்டு இறக்கிட்டால் சூப்பரான ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு நல்லா கிளறி விட்டுறலாம். நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த ஜீரா ரைஸ்க்கும் அதனோட அந்த ராஜ்மா கிரேவிக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.